ஜெகத்குரு நடமாடும் தெய்வம் ஸ்ரீ மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ன்ற பொக்கிஷம் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு நல்வழி காட்டின்னு இருக்கா. ஸ்ரீ மகாபெரிவா அருள்வாக்கு தெய்வத்தின் அருள்வாக்குன்ற பகுதியில் பெரியவா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா. ஒன்றொன்னா நம்ம ஒரு பகுதியாக தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு பகுதியில் ஒரு நாளின் துவக்கம், ஒரு நாள் பொழுது எப்படி இருக்கணும், ஒரு நாள் பொழுதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை பெரியவா தெய்வத்தின் குரலில் அழகாக சொல்லியிருக்கா. அது என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது படுக்கையிலிருந்து காலையில் எழுந்ததுமே 2 நிமிடமாவது கடவுளை மனப்பூர்வமாக நினச்சி வழிபாடு பண்ணிட்டு எழுந்திருக்கணும். இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னைக்கு தினத்தில் மனசு அறிஞ்சும் அறியாமலும் எந்த பாவமும் யாருக்கும் செய்யக்கூடாது. மனசுக்கு அந்த கட்டுப்பாடை கொடுங்கோ அப்படின்னு பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். வாரத்தில் ஒரு நாளாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். நம்மள நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே பேப்பர்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ ராசி பலன் பார்ப்போம். இன்றைக்கி ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு. அது அவசியமே கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது பகவானுடைய திருவுருவத்தையும் சொல்ல வேண்டியது பகவானுடைய நாமத்தையும் தான். அந்த நாள் இனிமையாக அமையறதுக்கும் சந்தோஷமாக வெற்றிகரமாக அமையறதுக்கும் பகவானோட அனுகிரகம் மட்டும்தான் காரணமாக அமைய முடியும். நம்ம சமையல் சாப்பாடு பண்ணுறோம், சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு பறவைக்கோ இல்லை ஏதோ ஒரு விலங்குக்கோ உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். தினமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவருக்கு தர்மம் பண்ணணும். இது அவவா சக்திக்கு ஏற்ப பண்ணலான்னு பெரியவா சொல்கிறா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு மனசில் தோணிடுத்துனா அடுத்த நிமிஷம் கொடுத்துடணும். வலக்கை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நொடி பொழுது கூட நம்ம மனசு மாறி போயிடுமா. அதனால் அந்த தர்ம சிந்தனை மாறாமல் ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு கொடுத்துடணும். அன்னைக்கு பொழுதில் நம்மளால் யாருக்கெல்லாம் உபகாரம் பண்ண முடியுமோ பரோபகாரியாக இருந்து அன்னைக்கு பொழுதை நம்ம நல்லபடியாக செலவழிக்கணும். அன்னைக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அன்றைய பொழுது முழுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணின நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றத மனசுக்குள்ளே நம்ம அசைப்படணும். பெரியவா நமக்கு இந்த சித்த சுத்தி வரணும்னா இதை தினமும் எழுதி வச்சா கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறா. தினமும் எழுத 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 நம்ம ஒரு நாள் அந்த பக்கத்தை புரட்டி பார்ப்போம். ஓ, இவ்வளோ பண்ணியிருக்கோமா, அப்போ இதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். நம்மளே திருத்திக்கிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக அமையும். அன்னைக்கு தினத்துக்கு நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணோம், என்னதெல்லாம் கெடுதல் பண்ணோம், ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம், தவறு பண்ணியிருந்தோன்னா ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு, அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கி இந்த பாவத்தை தவற பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சுடுங்கோ, இனிமே இதை நான் தொடர்ந்து பண்ணக்கூடாது, நல்ல சித்த சுத்தியை கொடுங்கோன்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தோட திருநாமத்தை பாராயணம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கணும். எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பு காட்டணும். கோபம், வேகம், துவேஷம், குரோதம் இதெல்லாம் நம்மளை மனிதனாக வாழறதுக்கு வழிகாட்டவே காட்டாது. எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பாக இருக்கணும். நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நிர்மலமான மனசோட பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் நடத்துவார் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு நாள் பொழுதில் பகவானையே தியானம் பண்ணிட்டு அவர் நாமத்தை சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு பரோபகாரியாக வாழணும்னு ஸ்ரீ மகாபெரிவா சொல்லியிருக்கா. இது எல்லாமே நம்மளால் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் எதுவுமே கஷ்டம் கிடையாது. இதை நித்தியம் நம்ம பண்ண இது நம்மளுக்கு பழக்கமாயிடும். பெரியவா காட்டின வழியில் இதை நம்ம பழக்கிண்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.